கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முடியாததை முடியச் செய்யும் இரட்சகர். எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் கரிசனை நிறைந்த உறுதி நிறைந்த உறுதியான வாக்கு இது. எனக்கு பிரியமானவர்களே, எத்துணை வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. நம்முடைய உண்மையான தேவையை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய இயலாத சூழ்நிலையில் நாம் இறை வேண்டல் செய்கின்ற பொழுது அனைத்து வழிகளையும் திறந்து ஆசீர்வதிக்கும் இறைவன் அவர். அருள் திரு சின்னப்பராஜ் ஆயர் அவர்கள் தங்களுடைய பணிக்காலத்தில் அவரோடு கூட பணியாற்றிய அருள் திரு பால் ரத்னம் அவர்களை குறித்து சொன்ன ஒரு சாட்சியை இந்த வேளையில் நாம் நினைவு கூர்வோம். இந்த ஆயர் அவர்கள் தன்னுடைய இறைப்பணியில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடுபவர். தவறாது வீடுகளை சந்தித்து மக்களின் தேவைகளுக்காக இறைவேண்டல் செய்கிறவர். திடகாத்திரமாக கண்களில் நல்ல பார்வையுடன் இருப்பவர். ஒருமுறை அவர் வீடு சந்திப்பதற்காக இரவிலே சென்ற பொழுது இரவில் அவரின் இருசக்கர வாகன ஒளிவிளக்கு வெளிச்சத்தை பார்த்து வந்த ஒரு வண்டு அவருடைய கண்களை தாக்கி கண்களை சேதப்படுத்தியது. மருத்துவர்களை சந்தித்து அவர் சிகிச்சை பெற்றார். ஆனால் நீண்ட காலம் அவர் நேராக பார்க்க முடியாமல் பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு அதோடு கூட மிகவும் கடினமான சூழ்நிலையிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார். ஆனால் அவருடைய திருச்சபையின் மக்கள் அவருக்காக உணவு உட்கொள்ளாது ஓர் நாள் முழுவதும் உபவாசத்துடன் இறைவேண்டல் செய்தனர். என்ன அற்புதம்! பழைய அவர் பரிபூர்ண சுகத்தை பெற்று நல்ல பார்வையும் பெற்று திடகாத்திரமான கிருபையை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த சாட்சியை அவர் தன்னோடு கூட பகிர்ந்து கொண்டதாக இந்த ஆயர் அவர்கள் இயேசுவுடன் இன்று என்கிற புத்தகத்தில் அவர்கள் தின தியானத்திலே இதனை சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட எந்த காரியமாக இருந்தாலும் கடவுளிடம் வேண்டும் பொழுது முடியாததை முடியச் செய்யும் கடவுள். மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லி கைவிட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த ஆயருக்கு அற்புதம் செய்த அதே தேவன், வேதத்திலே பார்க்கிற அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் இன்றும் கூட உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நாமும் ஆண்டவரிடத்தில் மனபாரத்தோடு கேட்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார். முடியாது என்று நினைத்த காரியத்தையும் கூட கடவுளால் முடியச் செய்ய முடியும். இந்த நாளிலும் கூட அது போன்ற கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். முடியாததை முடியச் செய்யும் எங்கள் வல்லமையுள்ள தெய்வமே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தியானத்தையுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வாழ்க்கையிலே நீர் தாமே உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரே முடியாது என்று சொல்லி அநேகரால் தடுக்கப்பட்ட காரியங்கள், அநேக சூழ்நிலைகளால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை உடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆண்டவரை திறந்து முடியாததை முடியச் செய்கிற தேவன், புதிய வழிகளை திறந்து புதிய நன்மைகளை திறந்து வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கும்படி உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி மீட்பெறும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.